Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Indian online travel agency கம்பெனியான யாத்ரா ஆன்லைன் லிமிடெட் IPO செப்டம்பர் 15ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 20ஆம் தேதி. 19th அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஹாலிடே, ஸோ அதனால் 20th அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்க, ஸோ யாத்ரா ஆன்லைன் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் கார்ப்பரேட் ட்ராவல் சர்வீசஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ட்ராவல் கம்பெனியில் 3rd லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. மேக் மை ட்ரிப், ஈஸி மை ட்ரிப்க்கு அடுத்தது யாத்ரா ஆன்லைன் தான் ஆன்லைன் ட்ராவல் கம்பெனிலேயே 3rd லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்லி ஏர் டிக்கெட் மட்டும் புக் பண்ணுறது இல்லாமல் ஹோட்டல் அண்ட் அக்கோமடேஷன் கூட டைஅப்பும் வச்சுருக்காங்க. அதன் மூலமாகவும் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லீடிங் கார்ப்பரேட் ட்ராவல் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. 813 லார்ஜ் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. 49,800 SME கஸ்டமர்ஸையும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பேஸ் பண்ணி நம்ம 3rd லார்ஜஸ்ட் ஆன்லைன் ட்ராவல் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். yatra.com அப்படின்ற வெப்சைட் மூலமாகவும் மொபைல் ஆப்பும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர் டிக்கெட், ஏர்லைன்ஸ் எல்லாமே ஏர் டிக்கெட் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் புக்கிங், ஹாலிடே பேக்கேஜஸ், பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் கேப், ஹோம் ஸ்டே, இது மாதிரி எல்லா சர்வீசஸுமே இந்த yatra.com வெப்சைட்லேயே ஆல் இன் ஒன்னாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் டிக்கெட் புக்கிங் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2021 23 வரைக்கும் ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இந்த செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் புக்கிங்ஸ் பை டாப் 10 கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் குறைஞ்சிருக்கு. ஸோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டோட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ IPO வந்திருக்க யாத்ரா ஆன்லைன் IPO பார்த்தீங்கன்னா 2016லேயே யூஎஸில் யாத்ரா ஆன்லைன் அப்படின்ற நேமில் நாஸ்டாக்ல லிஸ்டான கம்பெனி தான். அந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி தான் இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியன் கம்பெனியாக லிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டு தான் இந்த சார்ட்டு. கிட்டத்தட்ட $12 பக்கம் ஹை போயிருக்கு ஷேர் ப்ரைஸு. இப்போ $2.6 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பெரிய வெல்த் கிரியேட்டராக ஆகலை. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகி. பட் இருந்தாலும் இடையில கோவிட் வந்தது ஒரு பெரிய பிக் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி கம்பெனி எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பர்பஸ்க்காக இந்த IPO வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 602 கோடி. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்விசிஷனுக்காக 150 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும், டெக்னாலஜி அண்ட் அதர் ஆர்கானிக் க்ரோத் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக 392 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021-22 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ 23 7.6 crores வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நல்லாவே குறைச்சிருக்காங்க. இப்போ 13 கோடி கடனில் இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 0.69, நெட் அசெட் வேல்யூ 15.04, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 4.5%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.9, ஒன்றுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இப்போ தான் க்ரோ ஆகியிருக்காங்க, ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பிஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈசி பிளானர்ஸ் தான் லிஸ்டட் பிஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்க RHPயில். ஸோ பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 56.53 இருக்குது ஈசி பிளானர்ஸோடது. இப்போ IPO வந்திருக்க யாத்ரா ஆன்லைன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா $142 IPO ப்ரைஸ். ஏர்னிங் பெர் ஷேர் 0.69 அப்படின்னு பார்த்தோன்னா 205 வருது. ஸோ IPEல தான் IPO வந்திருக்காங்க. இந்த சார்ட் பார்த்தோன்னா ஈஸி மெட்ரிக் போடுது 2021 லிஸ்ட் ஆனாங்க. நல்ல ஷேர் ப்ரைஸ் வந்து நல்ல க்ரோத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் டவுன் சைட் இருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது லாங் டேர்மில். ஸோ காம்படிட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், யாத்ரா ஆன்லைனும் இவர்களுடைய ப்ராஃபிட் மேக்கிங்கை நல்லா கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஷேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IPO ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 15ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 20ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ ₹1. IPO அப்பர் ப்ரைஸ் பேண்ட் $142. ஒரு லாட் அப்படிங்கிறது 105 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 775 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் 173 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 602 கோடி. ஸோ லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 10% தான். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது செப்டம்பர் 25ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது செப்டம்பர் 26ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது செப்டம்பர் 27ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது செப்டம்பர் 29ஆம் தேதி. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு $14,910 தேவைப்படும்.
ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 15th செப்டம்பர் வரைக்கும் எந்த ஒரு டிமாண்டும் இல்லை கிரே மார்க்கெட்டில். மேபி ஹை வேல்யூவில் ஐபிஓ வர்றதும் ஒரு ரீசனாக இருக்கும். ப்ளஸ் நிறைய இப்போ ஐபிஓஸ் இப்போ கரண்ட்டில் வந்துட்டுருக்கு அப்படின்றதும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம், டிமாண்ட் இல்லாததற்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20th செப்டம்பர் அன்றைக்கி தான் இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஐபிஓ அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாங் டேர்ம் ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் ஐபிஓ 98.59% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 64.46% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா கார்ப்பரேட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் லிஸ்டட் பியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸி மை ட்ரிப்பு, அன்லிஸ்டட் பியர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக் மை ட்ரிப் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை வேல்யூடு தான் ஐபிஓ வர்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க இனி ஃப்யூச்சரில் அப்படின்னா இந்த ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஈஸி மை ட்ரிப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் சம் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்றனால. ஸோ 19th செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக மட்டும் நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஸோ என்னோட அப்டேட் என்ன அப்படின்றத நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஐபிஓ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வியூ என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களுடைய ரிஸ்க் எடுக்கும் தன்மையை பொறுத்து உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.